மாணாக்கர்களுக்கு தாயாக மாறிய திருநங்கை. Hi all of you, all are have energy? Yes, right? All are had your breakfast in the morning? MSc, MD, MPhil பட்டதாரி, ஆனால் பல இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்ட திருநங்கை. சமுதாயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அப்படின்னு சொன்னாலே முன்னொரு காலத்தில் ரொம்ப முகசுழிப்பான ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த துறையில் திருநங்கைகள் இல்லை அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு தான் திருநங்கைகள் நாங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். தாய் உள்ளத்தோடு ஆசிரியர் பணியை வழங்கிய பள்ளி நிர்வாகம். பள்ளியினுடைய சிஓ சார் பேர் வந்து பாத்தீங்கன்னா தாயுமான சுவாமி. அவருடைய தாயுள்ளத்தோட எனக்கு இந்த பணியை வணங்கினதுனால இந்த பள்ளியில அனைத்து குழந்தைகளுக்கும் நான் தாயாவே விளங்குறேன் அப்படிங்கறத சொல்லிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை ராயபுரத்தை சேர்ந்தவர் திருநங்கை ஈஸ்வரி. MSc, MD, MPhil முடித்தவர். கல்வி நிர்வாகத்தில் முதுகலை டிப்ளமோ. டிஸ்லெக்சியா உள்ள குழந்தைகள் பற்றிய ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம். ஏழ்மையான குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரியான ஈஸ்வரி பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது அவரது தந்தை காலமாகிவிட்டார். படிப்பதில் ஆர்வம் உள்ள அவருக்கு வறுமை ஒரு பிரச்சனையாக இருந்தது. தாய் வீட்டு வேலை செய்து அவரை படிக்க வைத்தாராம். ஈஸ்வரி படிப்பதற்காக தனது படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றாராம் அவரது சகோதரர். பல படிகளை கடந்து வந்து சாதித்த போதும் வேலைக்காக பல நிறுவனங்களை அணுகிய ஈஸ்வரிக்கு பல இடங்களிலும் கைவிரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னை திருவிக நகரில் உள்ள பள்ளியில் உயர்நிலை வகுப்பு மாணாக்கர்களுக்கு அறிவியல் ஆசிரியராக பணி கிடைத்திருக்கிறது. தன்னிடம் கல்வி பயிலும் மாணாக்கர்களை சாதனை படைக்க வைப்பேன் என சூளுரை எடுத்திருக்கும் திருநங்கை ஈஸ்வரிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சமுதாயத்தில் இப்ப பாத்தீங்கன்னா திருநங்கைகள் அப்படின்னு சொன்னாலே முன்னொரு காலத்துல ரொம்ப முகசுழிப்பான ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த துறையில் திருநங்கைகள் இல்லை அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு தான் திருநங்கைகள் நாங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். உதாரணமாக நான் சொல்லணும்னா வழக்கறிஞராக இருக்காங்க, ஆய்வாளராக இருக்காங்க, மருத்துவர் துறையில் இருக்காங்க, நான் ஆசிரியராக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உதவி பேராசிரியராக இருக்காங்க. பல்வேறு துறையில் திருநங்கைகள் வளர்ந்துட்டு தான் வரும். அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளர்ந்து வர திருநங்கைகள் இந்த சின்ன குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே சலுகைகள் இல்லாத காலகட்டத்திலேயே நாங்கள் இவ்வளோ முயற்சி எடுத்து வந்துட்டோம். இன்னும் நீங்கள் அவங்கள ஊக்குவிச்சு அவங்களுக்கு நிறைய தேவையான சலுகைகள், வேலை வாய்ப்பில் அங்கீகாரம் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வருங்கால சமுதாயம் இன்னும் அதிகமான திறமை வாய்ந்த திருநங்கைகள் டீவியேட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நாங்கள்லாம் கல்வியில் சாதிச்சுட்டு மேலே வந்துட்டோம். இளம் திருநங்கைகள் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் தடுமாறும் நிலையில தான் இப்போதைக்கு இருக்காங்க. அந்த தடுமாறும் நிலையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாம தவறான பாதையில போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அரசாங்கம் பள்ளி அளவிலேயே அவங்களுக்கு திருநங்கையாக மாறக்கூடிய குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நிறைய NGOs இருக்காங்க, அவங்களோட இணைந்து அந்த ஒரு வேலையும் அரசாங்கம் செஞ்சாங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்துல தவறான பாதைக்கு போகக்கூடிய திருநங்கைகளும் கல்வி ஒளிவிளக்குல வந்து அடைவாங்க, தஞ்சம் புகுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.